சென்னை திருமங்கலம் அருகே தாறுமாறாக ஓடிய குப்பை லாரியால் விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. காரில் வந்தவரும் லாரி ஓட்டுநரும் சாலையில் வாக்குவாதம் செய்து கொண்டதால் அங்கு பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை திருமங்கலம் அருகே லாரி மோதியதால் பரபரப்பான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சென்னை திருமங்கலம் அருகே தாறுமாறாக ஓடிய குப்பை லாரியால் விபத்தானதும் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இந்த விபத்து ஏற்பட்டது எப்படி? இது குறித்த முழு விவரங்கள் சுப்பிரமணியன். சென்னை திருமங்கலம் பகுதியில் மாநகராட்சி குப்பை லாரி ஒன்று தாறுமாறாக மோதி வாகன ஓட்டிகள் மீது மோதியதில் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டு இருக்கிறது. சென்னை திருமங்கலம் முகப்பேறு மேற்கு பகுதியில் குப்பை லாரி ஒன்று தாறுமாறாக ஓடி பிரேக் பிடிக்காமல் முன்னால் சென்று கொண்டிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் கார் முழுவதுமாக சேதமடைந்தது. அதே போல பைக்கும் சேதமடைந்தது. அதில் 2 பேருக்கு லேசான காயம் என்பது ஏற்பட்டதாக தெரிகிறது. குப்பை லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநரை பொதுமக்கள் பிடித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. உடனடியாக அந்த லாரி ஓட்டுநர் தனது மேலதிகாரியா இருக்கக்கூடிய மாநகராட்சி ஊழியர் ஒருவருக்கு தொலைபேசி மூலமாக தகவல் தெரிவித்து சம்பவ இடத்திற்கு அவரை வரவழைத்தார். அப்போது மாநகராட்சி ஊழியர் நேரில் வந்தபோது விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநரை கண்டிக்காமல் பொதுமக்களை கண்டித்தும் ஆபாசமாக திட்டியதாகவும் கூறப்படுகிறது. உடனே பொதுமக்கள் மாநகராட்சி ஊழியரை தாக்க முயன்றதாக தெரிகிறது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு என்பது ஏற்பட்டது. அங்கு வந்த போக்குவரத்து போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இதன் காரணமாக அங்கு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டது. பீக் அவர் நேரங்களில் பள்ளிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் லாரி, குப்பை லாரி போன்ற கனரக வாகனங்கள் செல்லக்கூடாது என்று சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டிருந்தார். அதையும் மீறி தற்போது இந்த குப்பை லாரி சென்றிருக்கிறது. விபத்து நிகழ்ந்த இடத்தில் சிறிது தூரத்தில் தான் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. பள்ளிக்கு மாணவர்களை அழைத்து செல்வதற்காக பெற்றோர்கள் தங்களுடைய வாகனங்களில் வரக்கூடிய நிலை இருக்கிறது அங்கு. ஆனால் அந்த உத்தரவை காற்றில் பறக்கவிட்டு மாநகராட்சி குப்பை லாரி அங்கு சென்று விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. போக்குவரத்து போலீசாரும் இதை முறையாக கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். பீக் அவர் நேரங்களில் செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.